அந்த 8 பால் மேஜிக் நடக்கிற வரைக்கும் இஃப் யூ ஆர் கீப் கோயிங்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மேஜிக் நடக்கும்போது நம்ம வேஸ்ட் பண்ண ஆர் நம்ம ஸ்பெண்ட் பண்ண அந்த ரெஸ்ட் ஆஃப் த 5 இயர்ஸை பற்றி யாருமே பேச போகிறதில்ல. ஆனால் ஆண்டர்பனர் நம்ம வந்து அந்த போரிங் அந்த 5 இயர்ஸ் ஆர் 38.4 ஹவர்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அந்த வெற்றி வந்து நம்ம அந்த மைண்டில் டெஃபினட்டாக எடுத்துக்கூடாது. 17 இயர்ஸ் ஆஃப் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இது வரைக்கும் அந்த 8 பால் மேட்சிக் என் லைஃப்பில் நடந்ததே கிடையாது. என் ப்ரொஃபஷனல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரகிள், சேட், ஒரு பயங்கர டயர்டு. ஆனால் என் வாழ்க்கையில் அந்த 8 பால் மேஜிக் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் ஐ வில் கீப் கோயிங். கொஞ்சம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவள் மீட் பண்ணியிருந்தோம், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ அவன் சொன்னான், என்னடா மச்சி உன்னை வெளியிலாம் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், வாழ்க்கையே பெரிய போராட்டமாக போயிட்டுருக்கு, வெளியில் எங்கே வருதுடா, ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கேன் அப்படின்னு. இப்போ சொன்னேன், உன்கிட்ட இருக்கிற அறிவுக்கு நீ மட்டும் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணினா எங்கேயோ போயிருப்ப, கஷ்டப்படுற, ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப பரிதாபமாக இருக்குது, இதை விட்டுட்டு நீ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணு அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணான். இதை வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸை வேறு மாதிரி சொல்லுவான். அது ஆக்சுவலாக இப்போ அவன் யூஎஸில் இருக்கான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டு, என்னடா மச்சி எப்பயாவது போர் அடிக்குதுன்னு யூடியூப் பக்கம் போனால் யூடியூப் ஃபீட் வந்து உன்னோடைய வீடியோ மட்டும் தான்டா காமிக்குது, வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு பதிலே சொல்லலை ஆக்சுவலாக. ஓகே, இஃப் யூ ஃபீல் டயர்ட் கீப் கோயிங், இஃப் யூ ஃபீல் சேட் கீப் கோயிங், இஃப் யூ ஃபீல் கிரிட்டிசைஸ், பீப்புள் ஆர் கிரிட்டிசைசிங் யூ கீப் கோயிங். கனவுகள் வெல்ல காரியம் துணை.